நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கான மறுவரையறை மசோதாவை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல். 5 மாநில தேர்தல் முடிந்த நிலையில் மத்திய அரசின் நடவடிக்கையால் அரசியல் களத்தில் பரபரப்பு. மே மாதத்தில் மொத்தம் 1.94 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. இது கடந்த ஆண்டின் மே மாத காலகட்டத்தை விட 3.2 விழுக்காடு அதிகம் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,500 ரூபாய்க்கும் 1 சவரன் ஆபரண தங்கம் 1,16,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பதவி போன கோபத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையாக வெளியிடுகிறார் என சிஎம் விஜய் தெரிவித்துள்ளார். அரசியல் புரிதல் இல்லாமல் மக்கள் ஓட்டு போட்டு விட்டதாக சிலர் விமர்சிக்கின்றனர் என்றும், ஆனால் மக்கள் மிகவும் தெளிவாக இருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் பேசியுள்ளார். ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. தன்னையும் மக்களையும் எப்போதும் பிரிக்க முடியாது என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க. நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள், என்னென்னலாம் பண்ணி எப்படியெல்லாம் தடுத்துடலான்னு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள் ஆட்சிய நீங்க இந்த எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த பழைய டெக்னிக், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. திருச்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் அதிமுகவை மறைமுகமாக முதலமைச்சர் விஜய் விமர்சித்தார். அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என குறிப்பிட்டு பேசினார். இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. மெஜாரிட்டி கிடைக்கும் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆதரித்து இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என மக்கள் மத்தியில் சிஎம் விஜய் பேசினார். உங்களுடைய முழு சப்போர்ட் கிடைக்கும் என நம்புகிறேன் என்றும் கூறினார். 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. தேர்தலில் 50 ஆண்டு கால சாதி அரசியலையும் காசு வாங்கி ஓட்டு போடும் அரசியலையும் உடைத்துள்ளோம் என சிஎம் விஜய் தெரிவித்துள்ளார். சமூக நீதி, சமத்துவம், மாநில உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டுக் கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டுக் கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டுக் கொடுக்கவே மாட்டோம். ஊழலற்ற ஆட்சி ஒரே நாளில் சாத்தியமில்லை என முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். ஊழல், லஞ்சமில்லாத ஆட்சியை ஒரு நாள் நடத்தி காட்டுவேன் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் துரதிருஷ்டவசமாக திமுக சின்னத்தில் போட்டியிட்டு விட்டோம் என மதிமுக எம்பி துரை வைகோ பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேகாவிற்கு ஆதரவளிக்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்க அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும்,
அவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்க வந்து தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்க ஒரு ஆதரவு கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்றோம். IUML அவங்களும் கொடுத்திருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விருப்பத்தின் பேரில்தான் திருப்பதி சென்றதாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். மதசார்பின்மை முக்கிய கோட்பாடாக இருந்தாலும் மதம் சார்ந்தவர்களை புறம் தள்ளிவிட்டு அரசியல் செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளார். அந்த பயணத்தின் நிறைவாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். தென்னிந்தியாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களோடு நீங்களும் பயணிக்க வேண்டும், எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நானும் திருப்பதிக்கு சென்று வந்தேன். மதச்சார்பின்மைதான் முக்கியமான கோட்பாடு என்றாலும் கூட மதம் சார்ந்த மக்களை புறந்தள்ளிவிட்டு அவர்களிடமிருந்து அந்நியப்பட்டு நாம் அரசியல் செய்துவிட முடியாது. சனாதனம் என்பது வேறு, கடவுள் நம்பிக்கை என்பது வேறு என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற கருத்தை நியாயப்படுத்தும் ஒரு கோட்பாடாக சனாதனத்தை தாம் பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சனாதனம் என்பது வேறு, கடவுள் நம்பிக்கை, கடவுள் வழிபாடு என்பது வேறு. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற ஒரு கருத்தியலை நியாயப்படுத்துகிற கோட்பாடாக சமத்துவமற்ற சமூக கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு கோட்பாடாக சனாதனத்தை நாம் பார்க்கிறோம். தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது. முதியோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வருகிற 5ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இன்றுடன் நிறைவு பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 3 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பு கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு ஜூன் 29 வெளியிடப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. 29ஆம் தேதி வெளியிட்டிருந்தோம். டெஃபினட்டா நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு இது சம்பந்தமா விவாதிக்க போறேன். விவாதிச்சு வெரி சூன், இது உங்களுக்கு தெரியும், இந்த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் அ பிரஸ்டீஜியஸ் அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான போர்ட்ஃபோலியோ தான். ஸோ முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் துணைவேந்தர்கள் நியமனம் என்பது நடைபெறும். சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கில் 8 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் கடுமையான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் பாரில் ஏற்பட்ட தகராறில் இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம். 18 வயதேயான கொல்லப்பட்ட பெண் பாருக்குள் செல்ல 22 வயது என போலி ஆதார் அட்டையை காண்பித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இருவேறு பகுதிகளில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கைதான நபர்களை ஒப்படைக்க கோரி 5 மணி நேரத்திற்கும் மேலாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தவேக தேர்தல் வாக்குறுதியான சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு காளை மாடு சிலை சந்திப்பில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
மதுரையின் புறநகர் பகுதிகளான துடியலூர், வடமதுரை, தடாகம் சாலை உள்ளிட்ட இடங்களில் எதிர்பாராத விதமாக பயங்கர சப்தத்துடன் சூறாவளி காற்றுடன் கூடிய பலத்த மழை வெளுத்து வாங்கியது. இந்த சூறாவளி காற்றின் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சாலை ஓர கடைகளின் தகர மேற்கூரைகள் காற்றில் பறந்ததால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். மேலும் தடாகம் சாலையில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததோடு மின் கம்பங்களும் முறிந்து விழுந்ததால் அப்பகுதியே இருளில் மூழ்கியது. இதனைத் தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு மின் விநியோகத்தை மீட்டெடுத்தனர்.